கும்பராசி அன்பர்களே, 3ஆம் இடத்துக்கு குரு வருவதால் 3ஆம் இடத்து குரு மறைந்தாலும் கூட உங்களுக்கு ஆதரவு தருவார். ஆனால் திடீரென்று ராஜயோகம் பெறும் யோகம் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மறைந்திருந்தாலும் சிறப்பு விதிகளின்படி ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து மாறியதும் 8-11 மாறுறார். 14-11 சனி பயிற்சி. இப்போ அஷ்டமத்து குரு மாறுறார். மாறியதும் அனைத்து தடைகளும் விலகி ஐஸ்வர்யமும் பெருமகிழ்ச்சியும் ஏற்படும். சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தர காத்திருக்கிறது. ஆனால் ஒரு முறை ஒரு பிரைஸ் இருக்குது. அந்த ஜாக்பாட் பிரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு நட்பு ரீதியில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கம் போல் தான் வண்டி வாகனம் வண்டி ஓட்டுறதுங்கிறது பார்த்து நடக்கணும். வண்டி கைமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொத்துக்கள் களவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தனி வகையில் பயணங்கள் வேண்டாம். இந்த ட்ரிப்பு தயவு செய்து மகர ராசினியர்கள் கும்பராசினியர்கள் கண்டிப்பாக கன்னிராசி கூட வச்சுக்கணும். கன்னிராசி, மகர ராசி, கும்பராசி இந்த 3 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக தனி வழி பயணம் வேண்டாம். 6 மணி ஆச்சா வீட்டுக்கு வந்துருங்க. 8 மணி ஆச்சா வீட்டுக்கு போட்டு ஆபீஸ் போங்க. வேற எங்கும் போறது சுத்துறது ராத்திரி போற சுத்துறது வேண்டவே வேண்டாம். அது மிக பெரும் இடிவையும் அவமானத்தையும் நட்டத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் மாலை மயங்கி முன்னர் வீட்டுக்கு வந்துடணும். தனிவழி பயணங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மிக பெரும் பொருள்களை பிடுங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான சாரங்கள் படி சனி வழிபாட்டையும் பிரதோஷ காலத்தில் சகசரலிங்கம்னு சொல்லி ஒரு லிங்கம் இருக்கு. அது பெரும் தஞ்சாவூர் கோயில்களையும் பெரிய பெரிய புராதனமான கோயில்கள் இருக்கு. சகசரலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. இந்த சகசரலிங்கத்திலே சென்று பூஜைகளையும் ஜபங்களும் நெய்வலை ஏற்றி வைத்து வாருங்கள். இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு அமோகமான பலன்களை மிக பெரும் யாருமே எதிர்பார்க்காத பலன்களை தரும்.